ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமகள் சமையல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்க்க வேண்டிய திருக்குறள் பார்த்துடலாம். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்ற அது பொன்றங்கால் பொன்றா துணை. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்மளோட சின்ன வயசுலேருந்தே மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், எப்போவுமே அறவழியை ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய நற்பெயர்கள் நம்ம இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் அது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு. அதான் இதோட மீனிங். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோவில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு ஒரு செக்ஷன் வச்சுருந்தேன். அதில் நான் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா, வாட் இஸ் த நேம் யூஸ்டு டு இண்டிகேட் த கலெக்ஷன் அண்ட் ஸ்டடீஸ் ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன். சரிங்களா, நம்ம காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்போம்ல, அதை அப்படி கலெக்ட் பண்ணுறதுக்கும் அதை பற்றி படிக்கிறதுக்கும் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் வந்து நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கவங்க குமாரி அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த அயா மேஷ் அப்படிங்கிற ஒரு சேனல்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ராகவி சந்துரு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த ஹேமா சுந்தர் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்காக இன்றைக்கும் எங்கே கொஸ்டின் வருதுன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, பாறை மீன் ஓம குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சத்தான ருசியான ஒரு ஓம குழம்பு தான். நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் யூட்ரஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். யூஸ்வலாக வந்து இதை டெலிவரி ஆன உடனே வந்து இந்த குழம்பு வந்து நிறைய கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு அளவு வந்து வேறுபடும். இது வந்து இந்த நார்மலாக உள்ளவங்களுக்கு வந்து இந்த அளவு கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம அளவு வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய சேர்த்து கொடுப்பாங்க, ஒரு மருந்து மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு யூட்ரஸில் உள்ள அழுக்கு போகிறதுக்கும் அப்புறம் கேஸ் ட்ரபிள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, ஸோ அவ்வளோ சத்தான ஒரு ஓம குழம்பை வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம லைஃப்பில் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபரை அன்புடன் வரவேற்கிறேன். சரிங்களா, நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் எப்போவுமே பாருங்கள், ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, டேஸ்டியாக சாப்பிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாறை மீன் ஓம குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இங்கே வந்து பாறை மீனில் செய்கிறேன். உங்களுக்கு எந்த மீன் இருந்தாலும் இப்படி பண்ணலாம். இது வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா வெறும் தக்காளி போட்டு இந்த குழம்பு பண்ணால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப்பு தேங்காய், 8 வரமிளகாய், ஓமம் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், நல்ல மிளகு 1 டேபிள் ஸ்பூன், 20 பல்லு பூண்டு, 6 சின்ன வெங்காயம், புளி எலுமிச்சம்பழ அளவு எடுத்துக்கோங்க. நான் இது வந்து பழம்புளி எடுத்து வச்சுருக்கேன், அதான் கருப்பாக இருக்குது. இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் நம்ம ஓமத்தை வறுத்து எடுத்துக்கலாம். ஓமம் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்தாச்சு, கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சிவப்பாக கலர் மாறினதும் எடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் இது. இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம். கூடவே வரமிளகாய், கொத்தமல்லி, நல்ல மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இன்னையோட கொஸ்டின் பார்க்கலாம். Who was the first woman to become a chief minister of Indian state? இந்தியாவிலே ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு உமன் சீஃப் மினிஸ்டராக வந்தாங்க. அவங்களோட பேர் என்ன? சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு செவக்க வறுத்துருங்க, கருக விட்டுற வேண்டாம்.
இப்போ இதை வந்து ஃபேனில் ஆற வைங்க. ஆறின அப்புறம் எப்படி அரைக்கலான்னு சொல்கிறேன். இப்போ இது நல்லா ஆறி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை மிக்சியில் அரைக்க போகிறோம். மிக்சியில் அரைக்கும் போது நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை போட்டுக்கோங்க. அப்புறம் ஓமம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை அவ்வளோத்தையும் இது கூட போட்டு தண்ணி ஊற்றி நல்ல மை போல் அரைச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு மீன் சட்டியில் ஊற்றிடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா பூண்டு, கருவேப்பிலை, இது அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நான் இந்த குழம்ப அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா கொதிச்சப்புறம் தான் மீன் ஆட் பண்ணணும். இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பெற்ற 41 நாளைக்குள்ளே அவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க இந்த குழம்பு. ஏன் அப்படின்னா அஜீரண கோளாறு, அந்த குழந்தை பால் குடிக்கும்ல, ஸோ அந்த குழந்தைக்கும் அஜீரண கோளாறு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தை பெற்றவங்களுக்கு இந்த குழம்பு நிறைய கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது பூண்டு நிறைய ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் ஓமமும். நான் வந்து நார்மலாக அவங்களுக்காக இந்த அளவு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வந்து பூண்டும் ஓமமும் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ எனக்கு இதில் நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மீனும் நம்ம போட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். மீன் வேகணும்ல, அதுக்காக நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு குழம்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் உங்களுக்கு இப்படி வந்துடும். இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மேலே. இதை ஒரு செகண்ட் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுங்க. இந்த சுவையான சத்தான மீன் ஓம குழம்பு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இந்த குழம்ப வந்து யூஸ்வலாக மீன் இல்லாட்ட கூட தக்காளி போட்டு கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.